லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஹேனோக் பிரதர் பைபிளை பத்தியும் இந்த இறுதி காலத்தை பத்தியும் இயேசு கிறிஸ்துடைய வருகை பற்றியும் நம்ம கிட்ட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவரை பத்தி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுப்போம். என் பேர் ஹேனோக். நான் சர்ச் ஆஃப் லைட் அப்படிங்கிற ஒரு சர்ச்சோடைய ஒரு மெம்பர். நான் இன்னைக்கு கடவுளுடைய இறை வார்த்தை வழியாக நம்ம கடவுளுடைய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அது சில கேள்வி வழியாக சில பதில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதன் வழியாக நீங்கள் ஆண்டோடைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வணக்கம் சார். இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய அடையாளங்களும் மாற்றங்களும் நடந்துட்டு இருக்கு, அது நம்மளும் பார்க்குறோம். அப்போ ஏன் இந்த அடையாளங்கள் மாற்றங்கள்லாம் இந்த பூமியில இப்போ நடந்துட்டு இருக்குங்க சார்? இதை பத்தி நிறைய பைபிள்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்படுறோம். அதெல்லாம் உண்மையா? அதாவது காலத்தின் அடையாளம் அப்படின்னா என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலத்தின் அடையாளம் அப்படிங்கிறது அதாவது ஒரே தலைமுறைனா தாய் தந்தை அவருடைய மகன் அவருடைய மகன்கள், இப்படி ஒரே தலைமுறையில் நம்ம ஆண்டவருடைய ஒரு பூமியில் நடக்கக்கூடிய செயல்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் காலத்தின் அடையாளம். இந்த காலத்தின் அடையாளம் வழியாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை பற்றி உண்டான நிறைய விஷயங்களை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ காலத்தின் அடையாளம் வரைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வருஷம் 2025 உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்ச உடனே ஒரு மழைக்காலம் வரும். அப்போது 16 வருஷத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திரம் முடிகிறதுக்கு முன்னாடியே மழை ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம். அதே போல் 2024 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஏப்ரல் மே மாதம் பார்த்தீங்கன்னா வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போது ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டோம், ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத நம்ம பற்றி கேள்விப்பட்டோம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் பற்றி பைபிள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. திருவெளிப்பாடு 19வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையில் இருக்குது, ஒரு வெப்பத்துடைய தாக்கம் பூமியில் அதிகமாக வரும், அதன் வழியாக மனிதர்கள் அழிவார்கள் அப்படின்னு. அப்போ இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் வழியாக கிட்டத்தட்ட 2024 அநேக பேர் நீங்கள் நோய்வாய்ப்பட்டதும் அதோட இறந்ததை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அப்போ காலத்தின் அடையாளம் வழியாக நமக்கு தெரியக்கூடிய மாற்றங்கள் என்னென்னா, ஒரு காலகட்டங்களும் எதிர்மாறாக நடக்குது. அதாவது வெயில் காலத்தில் மழை முன்னதாகவே வருது, மழை காலத்தில் வெயில் ரொம்ப முன்கூட்டியே நடக்குது. இந்த மாற்றங்கள்லாம் நடக்கும் பொழுது நமக்கு ஒரே ஒரு அறிகுறி என்ன அப்படின்னா, அதாவது திருவிவிலியம் பைபிள் அடிஸ்தானத்தை நம்ம வச்சு பார்க்கும்போது ஆண்டுடைய வருகை சமீபமாக உண்டான விஷயங்கள் இந்த காலத்தின் அடையாளம். இந்த காலத்தின் அடையாளங்கிறது இதுவரைக்கும் நம்ம கண்களால் பார்க்காததும் காதுகளால் கேட்காத விஷயங்கள் பூமியில நடக்கும் பொழுதுதான் அது காலத்தின் அடையாளங்கிறது நம்ம கருத வேண்டிய ஒரு விஷயம். உங்களுடைய சபையில மட்டும் தனித்தன்மையா ஒரு சத்வார்த்தை அப்படின்ற வார்த்தையை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோங்க சார். அந்த வார்த்தை உங்களுடைய சபையில் மட்டும்தான் சொல்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். பிற சபைகளில் நற்செய்தி சுவிசேஷம்னு கேள்விப்பட்டோம். இந்த சத்வார்த்தை அப்படின்றது என்னது? மக்கள் கிட்ட அதை பற்றி பகிர்ந்து கொள்ளலாமா? அதாவது சத்வார்த்தை அப்படிங்கிற என்னன்னா, ஆண்டவர் அதாவது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செய்தி, அதாவது கடவுளுடைய பக்கத்துலேருந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நற்பயன்கள், ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்கலாம். இந்த சத்வார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வரக்கூடிய அதை பற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சத்வார்த்தை. சத்வார்த்தை அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னென்னா, அதாவது சமஸ்கிருதத்தில் இருக்குது, அது ஒரு நல்ல செய்தி, அதாவது நற்செய்தி. அப்போது நாங்கள் சொல்ல வர்றது சர்ச் ஆஃப் லைட் அப்படிங்கிற எங்களுடைய பாகத்திலிருந்து நாங்கள் அறிவிக்கிறது என்னென்னா, இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை பற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு நற்செய்திக்கு பேர் தான் சத்வார்த்தை. அந்த சத்வார்த்தை வழியாக ஆண்டவர் இந்த பூமிக்கு வரக்கூடிய காலங்கள், நேரம், இடம், இதெல்லாம் அந்த ஒரு விஷயத்தில் அடங்கியிருக்கு. அப்போ அந்த விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு நேரம் ஆயிடுச்சா, அதுக்கு வேண்டிய நம்மளோட ஒரு ஆயத்த நிலையில் இருக்கமா அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கொண்டான ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த சத்வார்த்தை. அப்போ இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை பத்தின ஒரு நற்செய்தின்னு சொன்னீங்க இல்லையா, அதை பத்தி எதனா எங்க கூட பகிர்ந்து கொள்ள முடியுமா? இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையை பற்றி உண்டான ஒரு நற்செய்தி நாங்கள் இது சொல்லும் பொழுது, அதாவது இயேசு கிறிஸ்து எதை சார்ந்தவர், அதாவது பூமியை சார்ந்தவரா அல்லது விண்ணகத்தை சார்ந்தவரா அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தது பெத்லகேம்ல ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தார்னா, பிதாவானவர் கூட ஒரு வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தையை தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கப்ரியேல் தூதன் வழியா கன்னிமரியாள் கிட்ட அந்த வார்த்தையை தூதுரைத்து ஒரு மனித அவதாரம் எடுத்து பூமி
பூமிக்கு வந்தார். அவர் பூமிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக மறைவட்டமாக வாழ்ந்தார். 3 வருஷம் இறையாட்சி பற்றி பிரசங்கிச்சார். அதுக்கு பிறகு கல்வாரி சிலுவையில் தன்னுடைய உயிர் தியாகம் செய்து தன்னுடைய உயிரும் விட்டார். அதன் பிறகு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 40 நாள் சீடர்களோட வாழ்ந்தார். அதுக்கு பிறகு அவர் எங்கே போனார்னு கேட்டால் உடலோட விண்ணகத்துக்கு சென்றார். அப்போ விண்ணகத்துக்கு சென்றவர் அவர் எங்க இருக்காருன்னா பிதாவுடைய வலது பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு அநேக இறைவார்த்தை சாட்சியம் இருக்கு. அப்போ அவர் திரும்பி முதல் வரியில பூமிக்கு வந்தது தன்னுடைய மக்களை மீட்டெடுக்க வேண்டி, அதாவது பாவத்திலிருந்து மீட்டு அவருக்கு ஒரு முழுமையான மீட்பு கொடுக்கறதுக்கு வேண்டி. அதனால முதல் வரியில வந்தப்போ பாவத்திற்கு வேண்டி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய கடவுள் அவருக்கு அனுப்பின எல்லா திட்டத்தை செயல்படுத்தி அவர் திரும்பி போனது எங்கன்னா விண்ணகத்திற்கு. அவர் மீண்டும் பூமிக்கு வரக்கூடிய காலம் தான் 2வது வருகைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த 2ஆம் வருகை பற்றி நம்ம எதன் வழியா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவர் எதை சார்ந்தவர்? விண்ணகத்தை சார்ந்தவர். அப்போ மத்தேயு 24வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் இருக்கு, உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசி பற்றிய ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படும், அதன் பின்பு முடிவு வரும். அப்ப இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையும் உலக முடிவு பற்றியும் அறிவிக்கக்கூடியதான் விண்ணரசி பற்றிய நற்செய்தி. அதாவது நீங்க கேட்ட சத்வார்த்தை, அதை நற்செய்தின்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து வரும்போது வானமேகங்கள்ல வருவாரு, இந்த பூமியெல்லாம் அவர் வரும்போது அழிஞ்சிரும், இந்த பூமியெல்லாம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? அப்ப அதை பத்தின உங்களுடைய கருத்து என்னதுங்க சார்? நீங்க கேட்கறது எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். அதாவது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உலகம் அழியும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு விஷயம்தான். அதுவும் கரெக்டு தான். ஆனால் இறை வார்த்தையில் நம்ம நிறைய விஷயத்த கூர்ந்து கவனித்து பகுத்தறிந்து அது படைக்கணும். காரணம் என்னென்னா மத்தேயு இப்போ நான் உங்கள்கிட்ட 24வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். அதில் விண்ணரசி பற்றி நற்செய்தி அறிவித்த பிறகு தான் உலகத்தோட ஒரு முடிவு வருங்கிறது ஒரு இடத்துல சொல்லப்பட்ட விஷயம். அதே மத்தேயு 24வது அதிகாரம் 3வது இறைவார்த்தையிலையும் போட்டிருக்கு. அதாவது ஒலிவ மலை மீது இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சீடர்கள் தனியாக வந்து அவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகை எப்பொழுது, உலக முடிவு எப்போ அப்படின்னு. அப்போ அந்த வார்த்தையை நம்ம கூர்ந்து பார்க்கணும். மத்தேயு 24வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை இருக்கு. உம்முடைய வருகை அதுக்கு பக்கத்தில் ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கும், உலக முடிவு அதுக்கு பக்கத்தில் ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கும். அப்போ நம்ம இதில் பார்க்கும்போது இறைவார்த்தையில நிறைய விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும். அப்படிங்கும்போது ஒரு வார்த்தைக்கு பக்கத்தில் கேள்விக்குறியோ அல்லது ஃபுல் ஸ்டாப்போ அல்லது அந்த மாதிரி வச்சிருந்தா அந்த வார்த்தை அதோட நிறுத்தப்பட்டதுன்னு அர்த்தம். அப்போ கேள்விக்குறி அங்கே வைக்கும் பொழுது என்ன, அவருடைய வருகை ஒரு காலகட்டம், உலக முடிவு ஒரு காலகட்டம். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பூமி அழியுமான்னு கேட்டால் அதுவும் இன்னொரு இடத்துல இருக்கு, எழுதப்பட்டிருக்கு. தெசலோனிக்கா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் வரும் பொழுது இந்த பூமியில் கிட்டத்தட்ட நியாயத்தீர்ப்பு நடக்கும், பூமி வரும்பொழுது அழியக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஆனால் அவருக்கு வேண்டி காத்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இந்த பூமியில் இருக்காங்க. முதல் வரிகளை அவர்னால செயலாற்ற முடியாத விஷயங்களை 2வது வரிகளை அவர் தன்னுடைய மக்களுக்கு சில விஷயங்கள் செயலாற்றுறதுக்கு இருக்கார். அப்போ அந்த விஷயத்தை செயலாற்றுறதுக்கு வேண்டி இந்த பூமி அழியறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரணும். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு, அதாவது விண்ணரசி பற்றிய நற்செய்தியை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய மீட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆண்டவர் பூமிக்கு தரக்கூடிய ஒரு விஷயம் அது நமக்கு கிடைக்கணும், அது நமக்கு வேணும். அப்படின்னா இந்த உலக முடிவு எப்பொழுது, அவருடைய வருகை எப்பொழுதுங்கிற ஒரு விஷயத்த பகுத்தறிஞ்சால் மட்டும்தான் நமக்கு இதே ஒரு புரிதல் கிடைக்கும். அப்போ இதுதான் இறுதி காலமா? இதுதான் இறுதி காலமான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பூமியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் நீங்கள் பகுத்தறிந்து பார்க்கணும். அதாவது பகுத்தறிந்து பார்க்கணுங்கிற போது யதார்த்தமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு இருக்கும்போது நம்ம இந்தியாவில் இருக்கோம், நம்ம வெளிநாடுகளில் நடக்கிற விஷயத்தை நம்ம பகுத்தறிந்து பார்க்கும்போது நம்ம வெளிநாட்டில் நடக்கிறது நமக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பூமியில் கிட்டத்தட்ட உலகம் ஒரு உருண்டங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பூமியில் ஏதாவது ஒரு பாகத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு இழப்பு நடந்துச்சு அப்படின்னா அது பூமியை பாதிக்கும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் நம்முடைய உடல் இருக்குது. நம்முடைய உடலில் ஒரு சுண்டு விரல் உடஞ்சது அப்படின்னா அது எதுக்கு பாதிப்புன்னு கேட்டால் நம்முடைய உடலுக்கு தான் பாதிப்பு. காரணம் சாப்பிடும்பொழுது ஒரு விரல் இல்லைன்னா இப்படி சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல தான் இந்த உலகம் நீங்கள் அழியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழிவுகளை நீங்களே இன்றைக்கி சில நியூஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு இடங்களில் தண்ணி பஞ்சம், ஒரு சில இடத்துல உணவு பஞ்சம், ஒரு சில இடத்துல போர், ஒரு சில இடத்துல நிலநடுக்கம், ஒரு சில இடத்துல அதாவது எரிமலை வெடிப்பு, ஒரு சில இடத்துல தண்ணீர்னால் வரக்கூடிய அநேக பாதிப்புகள் இருக்குது. இந்த பாதிப்புகள்லாம் ஒரு விஷயமா ஒரு நியூஸாக மட்டும் கருதாமல் இறைவசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும் காலம் இறுதி ஆயிடுச்சா அப்படிங்கிறது. அப்புறம் பிதா மகன் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க நிறைய கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் சார். பிதா அப்படின்னா யாரு, மகன்னா யாரு? இல்லை, காரணம் என்னன்னா நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை தொடங்கும் போதே சில விஷயம் உங்கள்கிட்ட சொன்னேன்.
இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அதாவது மானுடல் தரித்து வந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி கன்னிமரியாள் அவங்க வழியாக தான் பூமிக்கு அவர் வந்தார். அதற்கு முன்பாக அவர் எங்கே இருந்தார் கேட்டிங்கன்னா, இறைவார்த்தையில் ஒரு சாட்சியம் இருக்குது. யோவான் 1:1 தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடும் இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாயும் இருந்தது. அந்த வார்த்தை கடவுளோடும் இருந்தது அப்படிங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ணுறது தான் பிதா. அப்போ பிதா அவர் இருந்த பொழுது அவர் கூட இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார். வார்த்தையாக இருந்த அவரை தான் கெப்ரியேல் தூதன் வழியாக அந்த வார்த்தையை பூமிக்கு கொண்டு வந்து கன்னிமரியாள் கிட்ட தூது இருந்த பொழுது வார்த்தை மனு உருவாய் அவர் பிறந்தார். அதே போல் இன்னொரு சாட்சியம் இருக்குது. மத்தேயு 1:21 உனக்கு ஒரு மகன் பிறப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவார் அப்படின்னு. இதுலேருந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, மகன் வேறு பிதா வேறு அப்படின்னு. அதே போல் நம்ம சில விஷயம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் அதை எடுத்துக்காட்ட சொல்லலாம்னா, எல்லா குடும்பங்களும் அதாவது மகன் தந்தை இருப்பாங்க. மகனை போல உருவம் தான் தந்தையை போல உருவம் தான் யாருக்கு இருக்கும்? மகனுக்கு இருக்கும். அப்போது அதை பற்றி நமக்கு ஒரு சாட்சியம் கூட இருக்குது. எபிரேயர் 1:3 இறைவார்த்தை இருக்குது. பிதாவுடைய அச்சுப்பதிவு அதே சாயல் தாயார்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து. இதை வச்சு தான் சிலவங்க அவங்க 2 பேரும் ஒரு ஆள் அப்படிங்கிறது அவங்க பகுத்தறிஞ்சு அதை சொல்கிறாங்க. பட் ஆனால் அது தவறு. மகனும் பிதாவும் வேறு, ஆனால் 2 பேருடைய சாயல் ஒன்று. ஏன்னா அவர் யோர்தான் ஆற்றங்கரையில் திருமுழுக்கு எடுக்கும் பொழுது, அவர் ஆற்றங்கரையிலேருந்து வெளிவரும் பொழுது பிதாவானவர் விண்ணகத்திலேருந்து ஒரு குரல் முழங்கின விஷயம் இறைவார்த்தையில் சாட்சியமாக இருக்குது. அது அநேக பேர் தெரிஞ்சது தான். அப்போ அவர் பூமியில் இருக்கும்போது ஒரு குரல் விண்ணகத்தில் எழுப்பப்பட்டுச்சு. அப்போ அதுலேருந்து நமக்கு தெரியுது பிதா வேற மகன் வேற அப்படிங்கிறது. பிதாவும் மகனும் ஒரே ஆள் தானா? பிதா கடவுள்னு சொன்னீங்க, மகன் யாரா இருக்காரு? பிதா தான் நீங்கள் கடவுளான்னு கேட்டீங்கன்னா அதுதான் 100க்கு 100 உண்மை. அதாவது அவருடைய மகன் அவரும் மீட்பர், அவரும் கடவுள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய பிதா அவர் தான் அனைத்தையும் படைத்த ஒரே கடவுள். அப்போ பிதாவானவர் கிட்டத்தட்ட தொடக்க நூல் 1வது அதிகாரத்திலேருந்து சில விஷயம் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். தொடக்கத்தில் பூமியை உண்டாக்குனது பிதாவானவர். அப்போ இயேசு கிறிஸ்து வார்த்தையாக தான் இருந்தார். இயேசு கிறிஸ்துக்கு அதாவது வார்த்தை மனு உருவாய் அவர் குடல் கிடைத்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடியே பிதா இருக்கார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எல்லா விஷயத்தையும் செயலாற்றினது பிதா வழியாக தான். காரணம், புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல நிறைய விஷயம் பேசுனதா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா தெரியாதவங்க அதை படித்து பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து எல்லா விஷயங்களும் செய்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னது, என்னுடைய தந்தை வழியாக தான் இதெல்லாம் செய்கிறேன். என் தந்தை ஈர்த்தாலேயே என்னிடத்தில் யாரும் வர முடியாதுங்கிற விஷயம் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்னது தான். அதனால் இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. நிலைவாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, குமாரனை மட்டும் அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும் தெரிந்தால் நிலைவாழ்வு கிடைக்காதுங்கிறது யோவான் 17:3 இருக்குது. உண்மையான ஒரே கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்புகிற இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே தான் நிலைவாழ்வு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த 2000 வருஷம் முன்னாடி பூமிக்கு வந்தார், அவர் உயிர் தியாகம் செஞ்சார், ரத்தம் சிந்தி ஒரு பாவ மன்னிப்பு கொடுத்தாருங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவர் இந்த பூமிக்கு அனுப்புனதே பிதா அப்படிதான் அப்படிங்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது. காரணம், பிதா ஒரு மறைக்கப்பட்ட கடவுளுடைய ஒரு ரகசியம். அவரை பற்றி ஒரு இறுதி காலம் வரும் பொழுது வெளிப்படும். இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வருவாருன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு எங்க வருவாரு? அதாவது கிறிஸ்துவ சபைகள்ல பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரிவுகளும் பல்வேறு சபைகளும் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து இங்கதான் வருவாரு அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதாவது நீங்க கேட்டது விஷயம் ஒரு ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம். அதாவது இயேசு கிறிஸ்து 2வது டைம் பூமிக்கு வருவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பூமிக்கு வருவார். காரணம், முதல் வரியில வந்த விஷயம் தன்னுடைய மக்களுக்கு முழுமையான ஒரு மீட்பு கொடுக்கணும்ல இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆனால் அன்னைக்கு இருந்த பாவங்களுடைய சூழ்நிலை கருதி தன்னுடைய உயிரை தியாகமாக கொடுத்து ரத்தம் சிந்தி பாவத்துக்கு ஒரு பரிகாரம் ஆனாருங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்து 2வது டைம் வருவார் அப்படிங்கிற ஒரு சாட்சியம் என்னென்னா, அவர் 2வது டைம் எதுக்கு வராருன்னா, முதல் வரிகளை வந்து தன்னுடைய மக்களுக்கு கொடுக்க முடியாமல் இந்த விஷயத்த மீண்டும் 2ஆம் வரிகளை வந்து அது தரதுக்கு வேண்டியதாக அவர் வராரு. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அநேக பிரிவினைகள் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே. பட் ஆனால் இறை வார்த்தையில் உள்ளது உள்ளபடி படித்தா அதற்கு அந்த இறை வார்த்தையில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சத்தியம் இருக்குது. காரணம், யோவான் 8வது அதிகாரம் 32வது இறைவார்த்தை ஒன்று இருக்குது. ஒரு சத்தியம் காலத்தோட இறுதியில் வெளிப்படும், ஒரு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து 2வது டைம் இந்த பூமிக்கு வரதே எதுக்கு வேண்டி? ஒரு மனித குலத்தை மீட்டெடுக்கிறதுக்கு, அது ஒரு விடுதலை செய்யறதுக்கு வேண்டி. அப்போ அவர் 2வது டைம் கண்டிப்பாக வருவார். அப்போ அது சொன்ன அந்த விடுதலை எதன் வழியாக கிடைக்கும்? ஒரு சத்தியம் வழியாக கிடைக்கும். இதுதான் இந்த நம்ம கடவுள் விஷயத்தை பகிர்ந்துக்கும் பொழுது நீங்கள் இப்போ கேட்ட ஒரு கேள்வி இருக்குது, சத்து வார்த்தைனா என்னன்னு. அந்த சத்து வார்த்தையில் இருக்குது. அதாவது
இயேசு கிறிஸ்து எங்கே வருவார் அப்படிங்கிறது அந்த சத்தியத்தின் வார்த்தை வழியாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். காரணம் அவங்க சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த பூமியை சார்ந்தவர் கிடையாது, விண்ணகை சார்ந்தவர். விண்ணுலகிலிருந்து இந்த பூமிக்கு அவர் வரும் பொழுது அவர் எங்கே வருவார் அப்படிங்கிறது பைபிளில் அநேக இடத்துல சாட்சியமாக இருக்குது. ஒரு சில இடங்கள் மட்டும் அல்ல, அநேக இடத்துல இருக்குது. அப்போ அவர் விண்ணகத்திலேருந்து பூமிக்கு கண்டிப்பாக வருவாருங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பூமியில் எங்கே வருவாருங்கிறது தான் அந்த சத்துவார்த்தை, அந்த நற்செய்தியின் வழியாக வெளிப்படும். எங்க வருவாருங்க சார் அவரு? அதாவது இறை வார்த்தையில ஏசாயா 59வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை இருக்கு. திண்மையிலிருந்து பின்திருந்த யாக்கோபின் சந்ததிக்கு அவர் மீட்பராக வருவார். அதாவது சியோனுக்கு அவர் மீட்பராக வருவார்னு ஏசாயா 59வது அதிகாரம் 20வது இறை வார்த்தையில் இருக்கு. சியோனுக்கு அவர் மீட்பராக வருவார் அப்படின்னு. அது ஒரு இடத்துல மட்டும் அல்ல, ஏசாயா 52வது அதிகாரம் 7-8 இருக்கு. நம்முடைய மீட்பர் சியோனுக்கு வருவது உங்களுடைய கண்களால் பார்ப்பீர்கள் என்ற சாட்சியம் ஏசாயா 52:7-8 இருக்கு. அதே போல் அநேக இடத்துலையும் இருக்கு. இயேசு கிறிஸ்து சியோனுக்கு மீண்டும் வருவார் அப்படிங்கிற சாட்சியம் இருக்கு. இயேசு கிறிஸ்து மீண்டும் சியோனுக்கு வருவாரு சொன்னீங்க. அப்போ சியோனுக்கு நாங்களும் வந்தா இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக காத்துட்டு இருக்க முடியும். அதான் நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, சத்துவார்த்தைன்னு என்ன? இந்த நற்செய்தி. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் பூமிக்கு வரக்கூடிய எல்லா அடையாளங்களும் எல்லா விஷயங்களும் வெளிப்படுத்தி கொடுக்கறது தான் சத்துவார்த்தை. அப்போ அந்த சத்துவார்த்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களும் தாராளமாக சியோனில் இயேசு கிறிஸ்துக்கு வேண்டி காத்திருக்கலாம். அந்த சியோங்கிற இடம் கேரளாவில் முரியாடு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. அப்போ நீங்களும் அந்த நற்செய்தி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சியோனில் ஆண்டவருக்கு வேண்டி காத்திருக்கலாம். பைபிள்லேருந்து கேட்ட கேள்விகளுக்கு அநேக விஷயம் நம்மளுக்கு பதில் சொல்லியிருப்போம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ அதாவது இதை பற்றி மேற்கொண்டு ஏதாவது நீங்கள் திடீர்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இதை கமெண்ட்ஸாக போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் ஏதாவது நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் கண்டிப்பாக அது பைபிள்லேருந்து அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய விளக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு எங்ககிட்ட நிறைய பைபிளை பற்றியும் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் நிறைய விடைகள் எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார். அதுக்காக உங்களுக்கு லீ நியூஸ் சார்பாக ரொம்ப நன்றி. லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இனியும் அடுத்தடுத்த வீடியோக்களோடு சந்திப்போம்.